இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஏகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறினை இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூயாவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 முதல் 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தலைக்க செய்துள்ளேன் என்றும் அப்பொழுது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையும் எடுத்துரைப்பது நன்று. பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழித்தோங்குவர். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர்.
ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். நாம் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட கன்று ஆண்டவரோடு குடியிருக்க விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோதும் நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இறைவாக்கு வித்தாகும். கிறிஸ்துவே விதைப்பவர், அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தை மிக உற்சாகத்தோடு மிகுந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இந்த நாளில் நீர் தருகின்ற இறை வார்த்தைக்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளே இந்த வாரம் முழுவதும் எங்களை பண்படுத்தப் போகிறது, எங்களை நல்வழியில் நடக்கச் செய்ய போகிறது, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கவனத்தோடு நாங்கள் கேட்க, அவற்றுக்கு செவி கொடுக்க, அவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறவற்றை எங்கள் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க அருள் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம், மறந்தான் மறந்தான், எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான். மனிதா, மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரம். கவிதை வரிகள் வைரமுத்து. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் பல மரங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒலிவ மரம், அத்தி மரம், கேதுரு மரம் என்று பல வகையான மரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மரத்திற்கென்றும் தனி சிறப்புகள் உண்டு, இயல்புகள் உண்டு, பண்புகள் உண்டு. இப்படிப்பட்ட மரத்திலிருந்து மனிதன் பல நன்மைகளை பெற்றுக்கொள்வதுண்டு. இன்றைய முதல் வாசகத்தில் கேதுரு மரமும் அந்த மரத்தின் சிறப்புகளும் அற்புதமாய் எடுத்து சொல்லப்படுகின்றன. சாலமோன் அரசர் ஆலய கட்ட வேண்டும் என்று நினைத்தபோது, கடவுளுக்கென்று மிக பெரும் ஒரு தேவாலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தபோது அவர் முழுவதுமாக பயன்படுத்திய மரம் கேதுரு மரம். கேதுரு மரத்தினுடைய சிறப்புகள் என்ன? அந்த கேதுரு மரங்கள் எவ்வாறு பயன்படுகின்றன? அந்த கேதுரு மரத்தின் தன்மைகளாக இன்றைய நாளில் நாம் காண்பவற்றை எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு நாம் இணைத்து பார்க்க முடியும்? கடவுள் இந்த நாளின் செய்தியாக நமக்கு குறிப்பிடுவது என்ன என்பதை இன்ற நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு இறை வழிபாடு கொண்டாட்டத்தில் பக்தியோடு பங்கெடுத்து ஆண்டவருடைய அருளை பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன்.
கடவுளின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. 1 அரசர்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள் கேதுரு மரத்தாலான பல்வகையான நன்மைகளை பற்றி, எப்படியெல்லாம் அந்த ஜெருசலேம் தேவாலயம் அழகுபடுத்தப்பட்டது கேதுரு மரங்களால் என்பதை இந்த வசன பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கேதுரு மரம் மிக மிக உறுதியான ஒரு மரம், வலிமையான ஒரு மரம். அதனால்தான் கேதுரு மரத்தினால் பலகைகளை செய்து வீடுகளை கட்டுகிறார்கள், மாடிகளை கட்டுகிறார்கள், ஆலயங்களை தேவாலயங்களை எழுப்புகிறார்கள். கேதுரு மரம் மிகவும் உறுதியானது, வலிமையானது. கேதுரு மரம் மிகவும் கம்பீரமானது, மிக உயரமாக அது வளரக்கூடியதாக இருக்கிறது. மிக உயரமாக அது வளருமா? ஏறக்குறைய 12 மாடி கட்டிட அளவிற்கு அதனுடைய உயரம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால அதனுடைய தோற்றமே மிக கம்பீரமாக இருக்கும். பூச்சிகள் எளிதாக இந்த மரத்தை அரிப்பதில்லை. இது மிகவும் நறுமணம் வீசக்கூடிய மரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதனுடைய அடித்தண்டு, அந்த அடி மரத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 40 அடி வரை தடிமனாக அகலமாக அது காணப்படுமா. 40 அடி அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெரிய தடிமனாக அது இருக்க வேண்டும் என்று. அவற்றினுடைய பலகைகள், இந்த கேதுரு மரத்தினுடைய பலகைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தன்மையை அது உடையதாக இருக்கிறது. இந்த கேதுரு மரங்கள் மலை உச்சியினுடைய அந்த சிகரங்களில் வளரக்கூடியதாக இருக்கிறது. எண்ணிக்கை புத்தகம் 24வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலும் கேதுரு மரங்கள் அவற்றினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது. இதனுடைய வேர்கள், அந்த கேதுரு மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு பரவி சென்று அருகில் இருக்கின்ற பாறைகளை அது இறுக்கமாக பற்றி கொண்டிருக்குமா, இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கும். ஏன்? மிக உயரமாக வளருகிறது, பறந்து விரிந்து காணப்படுகிறது. எனவே காற்றினாலும் புயலினாலும் இது பாதிப்படையக்கூடும். அந்த மரத்தினுடைய உறுதித்தன்மை, அது அசைவுறாமல் இருப்பதற்கு, அது கீழே வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கு அந்த வேர்கள் எல்லாம் பாறைகளை இறுக்க பற்றி கொண்டிருக்குமா. இது மிகவும் பறந்து விரிந்து காணப்படுகிற ஒரு மரம். எப்படி என்றால் ஏறக்குறைய 5000 பேர் அந்த மரத்தினுடைய நிழலில் தங்கலாமா, இலைப்பாறலாம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த மரமாக அது காணப்படுகிறது. 2 மரங்கள் உராய்கிற போது, இந்த கேதுரு மரங்கள் உராய்கிற போது அதிலிருந்து ஒரு வகையான பிசின் வெளியேறுகிறது. அந்த பிசின் தான் நறுமணத்தை வீசுகிறது. அந்த நறுமணமே அந்த மரத்தை வேறு எந்த பூச்சிகளும் அரிக்காத வண்ணம் அது பாதுகாக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் மலை உச்சியில் நான் நடுவேன், அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும், பறவைகள் அவற்றை உறைவிடமாக்கிக் கொள்ளும், அதன் கிளைகள் நிழல் தரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளும் பண்பு நலன்களும் அடங்கிய இந்த மரத்தினுடைய தன்மை மனிதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிற நிலையில் ஆண்டவர் இவற்றிலிருந்து ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அது ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன். சில நேரங்களில் ஓங்கிய மரங்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஆணவம், தலைகணம், ஈகோ, இப்படிப்பட்ட உயர்வான, எவரையும் மதிக்காத, பொருட்படுத்தாத, திமிர் பிடித்த தனத்தோடு இருக்கிற போது அந்த உயர்வை அது குறிக்கிறது, பெருமிதத்தை அது குறிக்கிறது, பிரம்மாண்டத்தை அது குறிக்கிறது. இப்படி பெருமிதத்தோடு ஆணவத்தோடு இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்ந்த மரத்தை நான் ஓங்கச் செய்வேன், உயர்ந்த மரத்தை தாழ்த்துவேன் என்கிறார். இது மனிதர்களை குறிக்கிறது, மரத்தை குறிக்கல.
மாறாக மனிதனை இது குறிக்கிறது. நமக்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற போது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு எதிராக போகிற போது, எவ்வளவு உயரத்தில் உச்சத்தில் நாம் இருந்தாலும் கூட, அதிகாரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஆண்டவர் நம்மை கீழே போட்டு விடுவார். நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம். ஆண்டவர் பார்வையிலிருந்து நாம் புறக்கணிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை பாருங்களேன். பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன். பசுமையான மரங்கள் உலர்ந்து போகுமா? உலர்ந்து போய் காய்ந்து போய் இருக்கிற மரங்களை ஆண்டவர் தழைக்கச் செய்வார். இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. எசாயா புத்தகம் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதனுடைய வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் என்று சொல்லப்படுகிறது. ஈசா என்கிற அடிமரம் உலர்ந்து போன மரமாய், ஒதுக்கப்பட்ட மரமாய், காய்ந்து போன ஒரு மரமாய், பட்டு போன மரமாய் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து கிளை ஒன்று துளிர்த்து எழும் என்று சொல்லப்படுகிறது. பசுமையாய் அதிலிருந்து ஆண்டவர் உருவாக்கக்கூடிய வல்லமை தருகின்றார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கையாக, பட்டு போன ஒரு வாழ்க்கையாக, காய்ந்து போய் இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வறட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வளமை இருக்காது, செழுமை இருக்காது, உலர்ந்து போனவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் உலர்ந்து போன நம்மை, காய்ந்து போய் சருகுகளாக இருக்கிற நம்மை, பட்டுப்போன நம்மை பசுமையாய் செழுமையாய் உயர்ந்தோங்கச் செய்யக்கூடிய வல்லமையை நமக்கு தருகிறார். அதுதான் இன்றைய நாளினுடைய இறை செய்தி. அதையே இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. நமது உடலும் உயிரும் ஆன்மாவும் இறைவனுக்குரியது, அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம்முடைய நோக்கம். கடவுளுக்கு உகந்தவரா நாம் வாழ்கிற போது, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது, என் அன்பிற்கு பிரியமானவர்களே, கடவுள் நம்மை உயர்வான இடத்தில் தூக்கி நிறுத்துகிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகங்கள் அதை நமக்கு இன்னும் அதிகமாய் தெளிவுபடுத்துகிறது. இறை ஆட்சி எதற்கு நான் ஒப்பிடுவேன்? அது ஒரு விதைக்கு ஒப்பாகும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதைக்கு ஒப்பாகும். விதையானது விதைக்கப்படுகிறது. அந்த நல்ல விதை முளைத்து வளர்ந்து முதலில் தளிர், பின்பு கதிர், பிறகு கதிர் நிறைய தானியம் என்று பலனை தருவதாக மாறுகிறது. மனித வாழ்க்கை பலனை தருகிற வாழ்க்கையா இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதையாக இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த விதை வளர்ந்து நற்பலனை தர வேண்டும். நம் வாழ்க்கை பலனுள்ளதாக மாறணும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாச சாட்சிய வாழ்வு. பலன் தருகிறவர்களாக மாறணும். உலகில் உள்ள எல்லா மரங்களையும் விட, எல்லா விதைகளையும் விட மிக சிறியதாக இருக்கிறது கடுகு விதை. ஆனால் அதுவே பெரிதாக வளர்ந்து வானத்து பறவைகள் அதில் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு, பலர் இலைப்பாறக்கூடிய அளவிற்கு அது பெரியதாகி நிழல் தருகிற மரமாக மாறுகிறது. சிறிய கடுகு விதை பெரிய விருட்சமாக மாறுவது. சில நேரங்களில் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு சிறிய புள்ளியிலிருந்து துவங்கலாம். அது மேலும் மேலும் பரவி வளர்ச்சி அடைந்து நம்முடைய திறமைகளின் வாயிலாக, கடவுளுடைய இறை ஆசிரியின் வழியாக நாம் உயர்ந்தோங்கி பலன் தருகிறவர்களாக மாறலாம். நமக்குள் ஒரு சிறிய திறமை இருக்கலாம். அந்த திறமை மேலும் மேலும் வளர்க்கப்படுகிற போது அது வளர்ந்து நற்பலனை தருகின்ற, மிக உயர்வான ஒரு நிலையை அடைகின்ற, மேன்மையான ஒரு நிலையை அடைகின்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்படலாம். கடவுளுடைய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. சிறுதுளியை பெருதுளியாக மாற்றுவது, சிறிய திறமைகளை பெரிய அளவிற்கு கொண்டு போய் நம்மை உயர்ந்த நிலத்தில் நிறுத்துவது, எல்லாம் முயற்சிகளின் வழியாக, ஆண்டவருடைய இறை ஆசிரியின் வழியாக, கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதின் வழியாக இது நடக்குது. அப்படி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. இது சாத்தியம் இல்லை.
அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம்முடைய நோக்கம் என்று 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்கிற போது, அவருக்கு உரியவர்களாக நாம் இருக்கிற போது, கடவுளை சார்ந்து நாம் வாழ்கிற போது, கடவுள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், நாம் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், பட்டு போயிருந்தாலும், உலர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு உருகொடுத்து நம் வாழ்க்கையை உயர்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகிறார், நம்மை உயர்வான இடத்தில் மேன்மையாய் நிறுத்துகிறார். இதற்கு பல பேர் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கை இதற்கு நிச்சயம் சாட்சியமாக இருக்கும். நிச்சயமாக சாட்சியமாக இருக்கும். ஒன்றுமில்லாத இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கிறோம். ஒன்றுமில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எல்லாம் உடையவர்களாக மாற்றியது கடவுளுடைய அருள், அவருடைய வல்லமை. என் அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அருளுக்காக, வல்லமைக்காக இந்த நாளிலே செபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவருடைய திறமைகளையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, கேதுரு மரத்தின் சிறப்புகள், பண்புகள், நன்மைகளை பற்றி இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேதுரு மரமென வளர்ந்திருப்பது நம் தாயாம் திரு அவை. கேதுரு மரத்திற்கேத்த கம்பீரம் நம் திரு அவைக்கு உண்டு. அவற்றுக்கேற்ற உறுதி நம்முடைய திரு அவையில் உண்டு. அப்படிப்பட்ட உயர் மதிப்புள்ள நம் திரு அவையை நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறை ஊழியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆண்டவர் தம் பேரன்பினால் ஆசிர்வதிப்பதின் வழியாக ஓங்கி உயர்ந்து செழித்தோங்கி இருக்கின்ற திரு அவையில் எல்லா இனத்து மக்களும், எல்லா உயிர்களும் அடைக்கலம் தேடி மீட்பிற்காக வந்து தங்குகின்ற, நிழல் தருகின்ற, அடைக்கலம் கொடுக்கிற திரு அவையாய் நம் திரு அவை அமைந்திருக்கிறது. நன்றி சொல்வோம், திரு அவைக்காக ஜெபிப்போம்.
நம்முடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம். இந்திய நாடு பழம்பெரும் நாடு. பல கலாச்சாரம், பல இன மக்கள், பல நாகரிக வளர்ச்சி என்று பன்முகத்தன்மை கொண்டது நம் நாடு. இந்த நாட்டினை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களை நல்வழிப்படுத்தவும், மக்களின் தேவைகளை உணர்ந்து சேவை மனப்பான்மையோடு தொண்டுள்ளத்தோடு பணியாற்றவும் ஆண்டவர் நம் நாட்டு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து பிறர் நலனில் அக்கறை காட்டுகின்ற, பொது நலனோடு செயல்படுகின்ற நல் உள்ளத்தை அவர்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிப்போம். அருள் தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள் சிறப்பான விதத்தில் இதோ இந்த ஞாயிறு திருப்பலியை பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பான விதத்தில் இவ்வேளையில் ஜெபிக்கின்றோம். உள்ளத்தில் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், துன்பத் துயரங்கள் இருந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாமல், விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படாமல், என் ஆண்டவர் இருக்கின்றார், என் கடவுள் இருக்கின்றார், என்னை கைவிட மாட்டார், என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாய் நின்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, நம்பிக்கையோடு இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளின் குரலை ஆண்டவர் கேட்டு அவர்களின் மன்றாட்டிற்கு, விண்ணப்பத்திற்கு இறைவன் செவி சாய்த்து நல்ல உடல் உள்ள சுகமும், ஆன்ம நலனும், பொருளாதார தேவைகளும், பாதுகாப்பும், வழிநடத்துதலும் தந்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்களுக்காக மன்றாடுவோம். நோய்வாய்ப்பட்டு அல்லலுறுகின்ற, அவதிப்படுகின்ற சகோதர சகோதரிகளுடைய நோய் நீங்க, அவர்களுடைய பிணிகளிலிருந்து அவர்கள் குணமடைய ஜெபிப்போம். முதிர்ந்த வயதில் தனிமையில் இருக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அன்றாட தேவைகளுக்காக இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே பக்கபலமாக உறுதுணையாக இருந்து அவர்களுடைய உடலின் சோர்வுகளை எல்லாம் நீக்கி அவர்களின் பிணிகளை போக்கி நலமருளும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும். திருமண வரனுக்காக காத்திருக்கிற இளைஞர், இளம் பெண்களுக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கிற தம்பதியர்களுக்கு ஆண்டவருடைய அருளினால், தூய ஆவியின் வல்லமையினால் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் குடும்ப ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனைகள், தேவையில்லாத சந்தேக எண்ணங்கள், பொருளாதார நெருக்கடிகள் என்னை நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும். நம் குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ குடும்பத்தை ஆண்டவரிடத்திலே இந்த உயிர்ப்பு நாளில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக, அவர்களின் நித்திய இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். கடவுளுடைய பேரிரக்கத்தினால் நம் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆன்ம இளைப்பாற்றியை தந்து
அவர்கள் முடிவில்லா பேரின்பத்தில் துயில் கொள்ள இறைவன் அருள் துணை புரியும்படியாக மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் மௌனமாய் ஜெபிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவனிலே. நான் தேடும் அமைதி எல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்தன் தேவனோடு நான் என்றும் நாளும் வாழத்தான் அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நாடும் வந்தேன். அர்ப்பணமாக நாடும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலங்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகத் தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் மையம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடலாய் திரு இரத்தமாய் வெளிப்படுகின்ற நேரம். நம்முடைய ஊனக்கண்களினால் இந்த பலிப்பீடத்தை உற்று நோக்குகிற போது நம் ஒவ்வொருவருடைய ஞான கண்கள் திறக்கப்படுகின்றன. அதன் வழியாய் உயிருள்ள அப்பமாய் எழுந்தருளுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிற பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். எனவே இந்த கல்வாரி பலியில் நம்மை முழுவதுமாய் இணைத்துக் கொண்டு இயேசுவின் மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியவான்களாய் நாம் இருக்க, தாழ்ச்சியான உள்ளத்தோடும் எளிமையான இருதயத்தோடும் தூய்மையான மனதோடும் இதோ இந்த அற்புத கல்வாரி பலியில் பங்கெடுக்கிற போது உயர்ந்த கேதுரு மரங்களைப் போல குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் நடப்பட்டு செழித்தோங்குகின்ற மரம் போல நாமும் நம் பிள்ளைகளும் நம் தலைமுறையும் ஆசீர்வாதமாய் திகழ முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கொழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் கூர்ந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூழும் பள்ளத்தில் நான் நடந்தாலுமே கரம் நீட்டி காக்கின்றாய், பயமில்லையே. பொல்லாரின் வஞ்சனைகள் சூழ்ந்தாலுமே அரணாய் நீ அணைக்கின்றாய், பயமில்லையே. சுமை தாங்கும் சிறகாலி என்னை தாங்கினாய், நல்விருந்தொன்றை தந்து நீ என்னை தேற்றினாய். என் வாழ்வும் என் வளமும் நீயே நீயே, என்றும் நீயே நீயே. தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே. என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது.
அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேதுரு மரங்களைப் போல நாமும் நம் குடும்பமும் செழித்தோங்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் தன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. அழகோவியமே எங்கள் அன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.